உதிரி உதிரியாக ரவை உப்புமா எப்படி செய்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் ரவை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். 150 ரவை எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா செவந்துருச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், நிறைய ஊற்றக்கூடாது. அப்போ தான் உதிரியாக வரும், இல்லைன்னா கொல கொலன்னு ஆகிடும். சால்ட்டு போட்டாச்சு. இப்போ ரவையை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே ஸ்லோலியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சுற்றி விட்டுக்கலாம். தேங்காய் பற்றி நல்லா இந்த மாதிரி துருவி வச்சு போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். ஏன்னா இதில் முந்திரியும் தேங்காயும் இருக்குது. வேணும்னா உடச்சக்கலை சட்னியை அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்டியான உதிரி உதிரியாக உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பலன்னு இருக்குது. கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். வேணால் நெய்யும் ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.